Assalamualaikum, வணக்கம் ஐபோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ரினோ சானிஷான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 7 நாட்களுக்கு அப்புறம் நான் உங்களே வந்து மீட் பண்றேன். என்ன காரணம், எங்க போனீங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எங்களுடைய ஊரான அனுராதபுரம் நாச்சியாதீவுல ஒரு உறவினர் வீட்டு திருமணம், அதற்காக வந்து நான் போயிருந்தேன். அதனால ஒரு பெரிய லீவ் வந்து எடுத்தாச்சு. ஸோ அங்க போனா வந்து ஒழுங்கா சிக்னல் வந்து எனக்கு கிடைக்கல. அதனால செய்திகள் எதுவும் பார்க்கல. குடும்பத்தோட கொஞ்சம் ஒற்றுமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து விட்டு வரும்பொழுது 7 நாட்கள் கடந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு. ஸோ நம்ம அகைன் ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் தேடினீங்க, மெசேஜ் போட்டீங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல சம்பவங்கள்லாம் கேள்விப்பட்டேங்க. இப்படியா 9 மாத சிறை தண்டனை ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்களாமே, வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா இப்படிலாம் வந்திருக்குமா? ஏற்கனவே 2016ஆம் ஆண்டு பேசின பேச்சு, அதாவது 2016 கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லிம்கள் தொடர்பாக, அதாவது இனத்துக்குள்ள நல்லிணக்கத்தை குலைக்கும் விதமாக பேசின ஒரு விஷயத்துக்கு எதிராக அவர் மேல வழக்கு போடப்பட்டு நீதிமன்றம் அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை மீறி அவர் அதை எதிர்த்து வந்து ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதை நிராகரிச்சு, இல்லை நீங்க 9 மாதங்கள் உள்ளேயே போயிருங்க, அப்போ கொஞ்சம் வாய்க்கு கொஞ்சம் லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவராக அனுப்பி வச்சிருக்காங்க. அல்லாட காவல் போய் வாங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று செய்திகள் வந்து பார்த்தேன். சரி, அதெல்லாம் பேச வேண்டாங்க. எவ்வளவு சம்பவங்கள் நடந்துச்சு. இதுக்கிடையில நம்ம நார்மலா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க மீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை வந்து கைது செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு உத்தரவிடுமாறு கோரி அவர் வந்து மனுவை வந்து தாக்கல் செஞ்சிருந்தார். அந்த வழக்கு வந்து 2 நாட்களாக நடைபெற்று வந்துட்டு இருந்த இந்த டைம்ல வந்து அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தாலும் திரும்பவும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஜூலை மாதம் 6ஆம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவரினுடைய சட்டத்தரணி, அதாவது கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களின் சார்பில் வந்து சட்டத்தரணியாக கடமையாற்றி கொண்டிருக்கும் ரமேஷ் டி சில்வா தான் வந்து அவருக்கு ஆதரவாக வாதாடி கொண்டிருக்கிறார். அப்ப அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இப்போ கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவுல இருக்கீங்க போல. ஏன்னா அந்த பிள்ளையானவர்கள் இருக்கார் இல்லையா, அவரோட செக்ரட்டரியாக இருந்த அசாத் மௌலானா கூட பல போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அப்படிங்கிறதன் காரணமாக இப்ப ஜனாதிபதினா பல பேர் வருவாங்க போவாங்க, போட்டோஸ் எடுப்பாங்க, அதெல்லாம் வச்சு நீங்க வந்து விசாரணை பண்ண முடியுமா? நான் சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய அசாத் மௌலானா கிட்ட தான் நீங்க விசாரிச்சுட்டு நீங்க இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி வந்து வெளிநாட்டு பயண தடைகளை வந்து விதிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வழக்கு வந்து இன்னைக்கு விசாரணைகளுக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆல்ரெடி இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இவருக்கு எதிராக, அதாவது எதிராகனா கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவர் மேல கை வச்சிடக்கூடாது, கொஞ்சம் சட்டத்தரணிகளும் கொஞ்சம் பொங்கி எழும்பிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அல்ல மிக முக்கியமான ஒரு சட்டத்தரணி இருக்காருப்பா, முன்னாள் வெளிவிவகார அமைச்சர், முன்னாள் நீதி அமைச்சர், நம்ம கம்யூனிட்டி தான், உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் அங்க நிக்கிறாரு. கோட்டாபய ராஜபக்ஷக்கு சார்பாக அங்க நிக்கிறத பார்க்கும்பொழுது தெரிஞ்சு பண்றீங்களா தெரியாம பண்றீங்களான்லாம் தெரியல, ஆனா ஏதோ பண்றீங்க. தப்பு செஞ்சா கண்டிப்பா தண்டனை கிடைச்சிதான் ஆகணும். அதுக்காக அவருக்கு ஆதரவாக அவரை அரெஸ்ட் பண்ணிடாதீங்க, அவருக்கு எகெயின்ஸ்டா வந்து தண்டனைகளை கொடுத்துடாதீங்க, அவருக்கு எகெயின்ஸ்டா நீதிமன்றம் கை வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒருத்தரும் அதுக்குள்ள இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ கொஞ்ச நாட்களாக இப்போ ஹஜ் சீசன் தானே, ஹஜ் சீசன்ல நம்ம நாட்டில் வந்து ஹஜ்ஜுக்கு வந்து நிறைவேற்றுவதற்காக ஹஜ் யாத்திரிகள் நம்ம நாட்டில இருந்து புனித மக்காவுக்கு போனாங்க. அங்க பல அசௌகரியங்களுக்கு முன்னெடுத்தாங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்த்தோம். டாய்லெட் வசதி இல்ல, சாப்பாடு பிரச்சனை, டாய்லெட்காக வரிசையில நின்னாங்க, அமல்கள் செய்ய முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோஸ் வந்து நம்ம பார்த்தோம். இல்ல நீங்க வந்து பொய் சொல்லாதீங்க, நாங்களும் தான் போனோம், எந்த ஒரு பிரச்சனையும் வரலன்னு கொஞ்சம் பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. இப்படி அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளான விஷயம் தான் இந்த வருஷ ஹஜ். இந்த ஹஜ் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் வந்து அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அப்படிங்கறதா மிகப்பெரிய விஷயமாக போயிட்டு இருக்கு. இதை ஒரு சில மீடியாக்கள் வந்து போட்டிருக்காங்க. புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவிக்கு தான் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் லெட்டர் எழுதியிருக்காராமா. அதாவது அண்மை காலமாக சர்ச்சைக்குரிய விடயமாக பேசப்பட்டு வரும் ஹஜ் யாத்திரை மற்றும் முஸ்லிம் சமூகம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நேரம் ஒன்றை ஒதுக்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏசிஎம்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் வந்து ரிக்வெஸ்ட் வச்சிருக்காராமா.
அதில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, வரவிருக்கும் பாராளுமன்ற அமர்வு காலத்தில் ஹஜ் யாத்திரை மற்றும் முஸ்லிம் சமூகத்தை பிரதிபலிக்கும் சில முக்கிய விடயங்கள் குறித்து உங்களுடன் சந்தித்து கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் ஒன்றை வழங்குமாறு கோருவதாக அவர் சொல்லியிருக்காராம். இந்த கலந்துரையாடல்ல பல்வேறு அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் என விரும்புகிறோம். இதன் மூலம் ஹஜ் யாத்திரையின் நிர்வாகம், ஏற்பாடுகள் மற்றும் யாத்திரிகர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பாக விரிவானதும் பயனுள்ளதுமான கலந்துரையாடலை முன்னெடுக்க முடியும் என நம்புகிறேன்னு சொல்லியிருக்காராமா. முஸ்லிம் சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர், ஹஜ் குழுவின் பிரதிநிதிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஏனைய அதிகாரிகள் இந்த சந்திப்பில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காராமா. அவர்களின் பங்களிப்பு மூலம் தற்போதைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அடையாளம் காணவும் எதிர்காலத்தில் ஹஜ் யாத்திரிகள் எதிர்நோக்கும் சிக்கல்களை தவிர்க்கவும் வழிவகுக்கும் அப்படின்னு நம்புகிறோம்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக கடந்த புனித ஹஜ் யாத்திரையின் போது யாத்திரிகள் எதிர்நோக்கிய பல்வேறு சிரமங்கள் மற்றும் அவை தொடர்பாக சமூகத்தில் எழுந்துள்ள குழப்ப நிலை காரணமாக இந்த விடயம் குறித்து அனைத்து தரப்பினரின் பங்களிப்புடனான விரிவான கலந்துரையாடல் அவசியமானதாகவும் அந்த கடிதத்தில் ரிஷாட் பதியுதீன் அவர்கள் சொல்லியிருக்காராமா. இது கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம்தான். ஆனாலும் ஒரு சிலர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர்கள் ஹஜ் போயிருந்தாங்க, இல்லை நாங்கள் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து எதிர்கொள்ளலை, நாங்கள் நல்லா தான் போய் வந்தோம், ஏன் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து கிளப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் இது வீடியோஸோட வந்ததுனால பல விமர்சனங்களுக்கு உள்ளானது. அது தொடர்பாக பேசத்தான் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம் கட்சிகளினுடைய எல்லாண்டா ஒரு 4-5 கட்சிகள் இருக்கு. கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஹஜ் கமிட்டியில் இருக்கக்கூடிய நிர்வாக உறுப்பினர்கள், இவங்கெல்லாம் நீங்க வாங்க நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம நாட்டில் வேற என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம நாட்டில் வந்து ஏற்றுமதி வருமானம் $7.3 பில்லியன் வந்து தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்து சொல்லியிருக்காங்க. 2026ஆம் ஆண்டின் முதல் 5 மாதங்களுக்குள் இலங்கையின் ஏற்றுமதி துறையின் கணிசமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதுடன் ஒட்டுமொத்த ஏற்றுமதி வருமானம் $7.3 பில்லியன் தாண்டி இருக்கு. இது 2025ஆம் ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 7.56% வளர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இலங்கையினுடைய சுங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள தற்காலிக தரவுகள் மற்றும் ரத்தினக்கல் ஆபரணங்கள் மற்றும் எரிபொருள் தயாரிப்புகளுக்கான மதிப்பிடப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 2026 ஜனவரி முதல் மே வரையிலான காலப்பகுதியில் பொருட்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதி வருமானம் $7,393.39 பில்லியன் என மதிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுக்கு இடையில நம்ம நாட்டில் வந்து பொசன் ஃபெஸ்டிவல் வந்து வரப்போகுது. இப்போ பொசன்னால அனுராதபுரம் பகுதியெல்லாம் வந்து அதிகமாக ஸ்பெஷலாக வந்து இருக்கும். அதனால பொசன் வர்றதுனால அதிகமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து முன்னெடுத்திருக்காங்க நம்ம நாட்டு போலீஸ். அதை தாண்டி வந்து நம்ம நாட்டில் பொசன் வெசாக்கெல்லாம் வரும்பொழுது தானசாலைகள் அதிகமாக இருக்கும், தன்சலை வந்து கொடுப்பாங்க. இந்த பொசன் தினத்தை வந்து வரப்போற பொசன் தினத்தை வந்து முன்னிட்டு நாடு முழுவதும் 4302 தானசாலைகளை வந்து பதிவு செஞ்சிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் வந்து தெரிவிச்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு இடையில செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி, இலங்கையில மிகப்பெரிய மனித புதைகுழியாக மாறி இருக்கக்கூடிய செம்மணியினுடைய அந்த புதைகுழிகளில் இதுவரைக்குமே 409 எண்புக்கூடுகள் வந்து அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு மாத்திரம் 19 எண்புக்கூடுகள் வந்து அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கு. செம்மணி புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 32 நாள் அகழ்வு பணிகளாக வந்து நடைபெற்றுச்சான். இதுவரை 412 எண்புக்கூடுகள் வந்து வெளிவந்திருக்கு. இதுல 409 எண்புக்கூடுகள் வந்து முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கான். இன்றைய தினத்தோட செம்மணி புதைகுழியின் அகழ்வு பணிகள் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு இது அகழ்வு பணிகள் வந்து எதிர்வரும் ஜூலை 15ஆம் தேதி திரும்பவும் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லப்படுது. கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக ஒரு பெண்ணினுடைய எண்புக்கூட வந்து அகழ்ந்து எடுத்திருந்தாங்க. அந்த டைம்ல நான் ஊர்ல இருந்தே பேச கிடைக்கல. அது வந்து அந்த எண்புக்கூட வந்து பார்க்கும்பொழுது பலத்த ஒரு சோகம், ஏதோ ஒரு துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டே அந்த உயிர் போன மாதிரி அந்த எண்புக்கூடு வந்து இருந்தது. அதிகமாக பேசப்பட்டது. அதை பத்தி நம்ம பேச முடியாம போயிட்டோம். நமக்கு வந்து லீவு கிடைக்கிற டைம், நம்ம எங்கேயாச்சும் வெளியே போனா மாத்திரம் பல செய்திகள் வரும், நம்மளும் வந்து மிஸ் பண்ணிடுறோம் பேச முடியாம. இப்படி பல செய்திகள் வந்து வெளியாயிட்டு இருக்கிற இந்த டைம்ல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டில் வந்து சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை 11 லட்சத்தை வந்து தாண்டி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜனவரியில இருந்து இது வரைக்குமே 1.1 மில்லியன், அதாவது 11,40,000
44,354 சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்களாம். இந்த வருஷம் இந்த 11 லட்சத்துலையும் அதிகமாக வந்தவர்கள் வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 2,81,418 சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து ஐக்கிய ராஜ்யம் UK 1,04,751. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனாவில் அதிகமாக வந்து வந்திருக்காங்க. இந்த வருடத்தில் அதிக சுற்றுலா பயணிகள் வந்து கடந்த பிப்ரவரி மாதத்துல தான் வந்து பதிவாகியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் நல்ல விஷயங்களும் இருக்கு, சில கெட்ட விஷயங்கள் இருக்கு. காலியில் ஒரு ஏரியாவில் இன்னைக்கு பார்த்தேன், ஒரு ஆணினுடைய முகத்தை வந்து மூடி 2 கைகளையும் கட்டி உயிரை எடுத்து அப்படியே தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான சில வீடியோஸை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இல்லை நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கிட்ட ஒரு ஊடக சந்திப்புல நேற்று கேட்குறாங்க, என்ன லம்போகினி வந்து ஓடலையா அப்படின்னு சொல்லிட்டு. நாமல் ராஜபக்ஷ என்ன சொல்றாரு தெரியுமா? මම බලන් ඉන්නවා මගේ ලැම්බෝගිනි 18 ගෙනත් දෙන එකක් පදින්න මම අවරව මගේ කියන්නේ. ඒක පැදලම නැද්ද? පැදලා තියෙනවා. නෑ නේ මත්ම හොයනවා තැනක් ලැම්බෝගිනියක් පදින්න. ඒක කොහෙදවත් පැදලා නැද්ද මං අහන්නේ අතරම. ඔබතුමාගේ නෑ අතරම පැදලා නෑ. ඒක ලැම්බෝගිනියක් පැදලම නෑ. නෑ නේ මාර වැඩක් නේ. මමත් මේ ලැම්බෝගිනියක් හොයනවා පදින්න. මම මේ කියන්නේ ජනාධිපති තාත්තා ඉන්න කාලේදීවත් ලැම්බෝගිනියක් පැදලම නැද්ද කියන්නේ. ජනාධිපති තාත්තා පාර්ලිමේන්තු මන්ත්‍රී මහින්ද රාජපක්ෂ කාලේවත් ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ කාලේවත් අග්‍රාමාත්‍ය මහින්ද රාජපක්ෂ කාලේවත් විපක්ෂ නායක මහින්ද රාජපක්ෂ කාලේවත් එහෙම නැත්නම් දැන් මේ රටට නිදහස අරන් දීලා මේ ආණ්ඩුවෙන් පරිගැනීමට ලක් වෙන මහින්ද රාජපක්ෂ කාලේවත් මම ලැම්බෝගිනියක් පැදලා නෑ. බෑ ඉතින් මං හිතන්නේ மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியா இருக்கிற டைம்லயாகட்டும், பிரதமரா இருக்கிற காலத்திலேயாகட்டும், எம்பியா இருக்கிற காலத்திலேயாகட்டும், நான் வந்து அதை ஓடையும் இல்லை. ஏற்கனவே என்கிட்ட 18 லம்போகினி இருக்குன்னு சொல்லிட்டு கடந்த காலத்துல இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து விமர்சிச்சாங்க. கொண்டு வந்து தந்தா நான் ஓட்டி பார்ப்பேங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. முடிஞ்ச அந்த வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இவ்வளோதான் எனக்கு கொண்டு வந்த செய்தி. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம். குட் நைட். கீழே கமெண்ட் பண்ணுங்க.